வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். இன்றைக்கி வந்து நிஃப்டி 50ல் கேப் அப் ஏதாவது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அண்ட் இந்த கேப் அப் வந்தால் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் புஷ் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட டிஸ்கஷன் ரொம்ப நிறையா நம்ம பண்ணிட்டனால போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குது, ஸோ மார்க்கெட் கேப் அப் வந்தால் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து புஷ் ஆகலாங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் அதே மாதிரி எஃப்ஐஐ டேட்டாவையும் சேர்த்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து எஃப்ஐஐஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்து ஆரம்பிப்போம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸில் தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,000 கிராஸ் ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான கேப் அப் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நமக்கு நேற்று 3:30க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு 24,950 இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே போய் 25,000 தொட்டுருச்சு. அப்படிங்கிறனால இந்த 25,000 நமக்கு நிஃப்டி 50 கிராஸ் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பொறுத்தளவு நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி. இது ரெண்டுமே நம்ம வந்து இன்றைக்கி வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50. ஸோ இப்போ இந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,800. அப்போ இந்த 24,800 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா 25,000க்கு போகும். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டி 50 கேப் அப் வரும்போது கண்டிப்பாக இந்த 24,880 கிராஸ் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம 25,000 வரைக்கும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 25,150. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 25,000க்கு கீழே வந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் புஷ் ஆகும். இன்கேஸ் 25,000க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,150 வரைக்கும் நிஃப்டி 50 புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அட் த மணிலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,880ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25,000 25,000மா இருக்குது. இன்கேஸ் நம்ம சொன்னதெல்லாம் மாறி மார்க்கெட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஆகும். ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,750. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவாக தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். எவ்வளோ வரைக்கும் டவுன்ஃபால் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா 24,750 வரைக்கும் நமக்கு ஹோல்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 24,750 கிராஸ் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா அடுத்து வந்து 24,630. ஸோ இது ரெண்டும் தான் சப்போர்ட். அண்ட் இந்த மேலே இருக்கிற ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜோன் இல்லைனா இந்த செகண்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்தீங்க அப்படின்னா சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதாவது லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகங்கிறதா நம்ம சொல்லிக்க போகிறோம். அப்போ இதே வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த 24,900யோ 24,25,000யோ மார்க்கெட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 25,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்துட்டே இருந்தோம் நிஃப்டி 50ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே கேண்டில்ஸில் மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்க்வீஸ் ஆயிடுச்சு. அண்ட் நேத்தோட கேண்டில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் டாஜி கேண்டில். ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு சைட்வேஸ் இல்லைனா கன்சாலிடேஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பிரேக் அவுட் வந்து மேலே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கும் மேலே வந்து பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் 25,000 தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து 25,500 வரைக்கும் புஷ் ஆகும் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டாவில் முக்கியமாக நம்ம கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நிஃப்டி ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து ஒரு 30 நாள் கழிச்சுமே நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவாக ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து 3000 2000 அப்படிங்கிற மாதிரி கோடிகள் 2000 கோடிகள் ஒரு பர் டேயோட நெட் இருக்கும். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் சேர்த்து. ஆனால் டிஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, எஃப்ஐஐஸோட பையிங் ப்ரெஷர் அதிகமாகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் தான் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போவாங்க. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம மார்க்கெட் மேலே போகிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அப்போது நமக்கு வந்து இப்போ நிஃப்டி 50 மேலே போனால் எது வரைக்கும் போகும், ஸ்ட்ராங்காக சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு 81,180 இதை ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகணும். அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி கேப் அப்பில் இந்த 81,180 கிராஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 81,500 தான் நமக்கு அடுத்த ஸ்டாப்புன்னு சொல்லலாம். இன்கேஸ் நம்ம 81,500 மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 81,500 கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே, சென்செக்ஸ் வந்து இந்த 81,500 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 82,000 தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த 81,000 தான் மார்க்கெட் கன்க்ளூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம். நமக்கு நிஃப்டி 50ல் சொன்ன மாதிரியே இன்கேஸ் சென்செக்ஸ் கீழே விழுது, ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம்னா 80,700 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ அப்போது இங்கேருந்து மார்க்கெட் டவுன் சைட் புஷ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 80,700 புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான கீ லெவல்ஸ். அடுத்து நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நிஃப்டி 50யோட ஒரு க்ளோஸாக தான் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து இந்த 54,400 கிராஸ் ஆச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 55,000 தான் டார்கெட். அப்போது இன்கேஸ் இந்த 54,400 இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி கிராஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 55,000 வந்து அடுத்த டார்கெட் வைக்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதிலிருந்து மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறத மறக்க வேண்டாம். பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது நிஃப்டி 50க்கு. பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்குது. குறைஞ்சபட்சம் அட்மோஸ்ட் ஒரு 10 ட்ரேடிங் செஷனாவது இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பொசிஷன் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.